அண்ணாமலையார் அதிசயம். பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே திருவண்ணாமலை இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. பால் பிரெண்டன் எனும் ஆய்வாளர் மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா எனும் நூலில் லெமோரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி திருவண்ணாமலை என கூறியுள்ளார். திருவண்ணாமலை 260 கோடி ஆண்டுகள் பழமையான மலை என டாக்டர் பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானியும் தெரிவித்துள்ளார். மலையை சுற்றி 108 சிவலிங்கங்கள் பூமிக்கடியில் புதைந்திருக்கிறது. ஒவ்வொரு சிவலிங்கமும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலைகளை மலை முழுவதும் பரப்பி வருகின்றன. 24 ஏக்கர் பரப்பளவு, 6 பிரகாரங்கள், 9 ராஜகோபுரங்கள் கொண்ட மிக பிரம்மாண்டமான கோவில், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்களை கொண்ட 1000 கால் மண்டபம், அதன் அருகே பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. திருவண்ணாமலையில் முதல் தனி சன்னதியாக தமிழ்கடவுள் முருக பெருமானே வீற்றிருந்து அருள் பாலிப்பது இத்தலத்தின் சிறப்பாகும். திருவண்ணாமலையில் மட்டும்தான் முதல் வணக்கமும் முருக பெருமானுக்கே செய்யப்படுகிறது. முருக பெருமான் போல விநாயக பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உள்ளன. அதில் முதல் படை வீடு திருவண்ணாமலை ஆகும். திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ள விநாயகரின் பெயர் அல்லல் போம் விநாயகர். நந்தி இடது காலை மடக்கி வலது காலை முன்வைத்துதான் இருக்கும். ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும் வலது காலை மடக்கி இடது காலை முன்வைத்து இருக்கும். இதற்கு காரணம் இத்தலத்தில் உள்ள நந்தி உயிர் பெற்று வந்த அதிசயம் இங்கு நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அருணகிரிநாதரை முருகப்பெருமான் ஆட்கொண்டது திருவண்ணாமலையில்தான். அஷ்ட திக்பாலகர்கள் ஒவ்வொருவரும் ஒரு லிங்கத்தை வழிபட்டதாக தலவரலாறு கூறுகிறது. அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் வந்து வழிபடுவதுடன் கிரிவல பாதையில் எண் திசைகளில் இருக்கும் அஷ்டலிங்கத்தையும் தரிசித்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை. கிரிவலம் வரும் வழியில் முதலில் தோன்றுவது இந்திரலிங்கம். கிழக்கு பார்த்து அமைக்கப்பட்டுள்ள இந்த லிங்கம் இந்திரனால் நிறுவப்பட்டதாகும். இந்த லிங்கத்தை வணங்கும் பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளும் நிலையான செல்வமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். கிரிவலம் வரும் வழியில் இரண்டாவது லிங்கம் அக்னி லிங்கம். தென்கிழக்கு திசையை நோக்கியுள்ள இந்த லிங்கத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், இது கிரிவலம் செல்லும் வழியில் வலதுபுறம் இருக்கும் ஒரே லிங்கமாகும். அக்னி லிங்கத்தை வழிபட்டால் நோயின்றி முழு ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்பது நம்பிக்கை. கிரிவலத்தில் மூன்றாவது லிங்கமாக அமைந்துள்ள லிங்கம் யமலிங்கமாகும். தெற்கு திசையை நோக்கியுள்ள இந்த லிங்கம் யமதர்மனால் நிறுவப்பட்டதாகும். இந்த லிங்கத்தை வழிபட்டால் மரண பயம் நீங்கும். கிரிவல பாதையில் 4வதாக உள்ள லிங்கம் நிருதி லிங்கம். இதன் திசை தென்மேற்காகும். இந்த லிங்கத்தை வழிபட்டால் வாழ்வில் என்றும் நிம்மதியாக பிரச்சனைகளின்றி சந்தோஷமாக வாழலாம். கிரிவலம் பாதையில் 5வதாக உள்ள லிங்கம் வருணலிங்கம். இதற்குரிய திசை மேற்கு. மழை தரும் வருண தேவனால் நிறுவப்பட்டுள்ள இந்த லிங்கத்தை வழிபட்டால் வாழ்வில் சாதனை புரியவும் சமூகத்தில் ஆஸ்தி அந்தஸ்து பெறவும் இந்த லிங்கத்தை பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். கிரிவலம் பாதையில் 6வதாக உள்ள லிங்கம் வாயு லிங்கம். இந்த லிங்கம் வடமேற்கு திசையை நோக்கியுள்ளது. வாயு பகவானால் நிறுவப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபட்டால் இருதயம், வயிறு, நுரையீரல் மற்றும் உள் உறுப்புகளை பாதிக்கும் நோய்களிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. கிரிவலத்தில் உள்ள 7வது லிங்கம் குபேரலிங்கம். வடதிசையை நோக்கியுள்ள இந்த லிங்கம் செல்வத்தை வழங்கும் குபேரனால் நிறுவப்பட்டதாகும். பக்தர்கள் செல்வ செழிப்புடன் வாழ இந்த லிங்கத்தை பிரார்த்தனை செய்கிறார்கள். கிரிவலத்தில் உள்ள கடைசி லிங்கம் ஈசானிய லிங்கம். வடகிழக்கை நோக்கியுள்ள இந்த லிங்கத்தை வழிபட்டால் மன அமைதியுடன் என்றும் சந்தோஷமாக வாழலாம். மேலும் முக்தி அருளும் லிங்கம் இதுவாகும். அண்ணாமலையார் அதிசயம்.